name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Hallelujah, hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். 1 Samuel chapter 3 verses 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். Samuel grew up and the Lord was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சியில தேவன் நம்மோடு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதிலும் ரொம்ப அதிசயமான வார்த்தையை கவனிங்களேன். அவன் சொல்லிய வார்த்தைகளில் ஒன்றாகிலும், not a single word that Samuel said fell to the ground. ஒரு வார்த்தையாகிலும் தரையில விழவே இல்லை. தேவன் சாமுவேலின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஆசீர்வதித்தார், கனப்படுத்தினார். God honored words. Not a word fell to the ground. ஒரு வார்த்தை கூட தரையில விழவே இல்லை. அப்படி பேசணும். Amen. Hallelujah. Hallelujah. Your words must carry power. உங்க வார்த்தைகள்ல வல்லமை இருக்கணும். ஆமென். Hallelujah. வார்த்தை தவறா வந்துருச்சுன்னா தரையில விழுந்துரும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தை சரியா வந்தா மேல போவோம், வார்த்தை சரியா இல்லைன்னா தரையில விழுந்துரும். ஆமென். மேல விழுந்தா கர்த்தரிடத்துல போவோம், கீழே விழுந்தா பிசாசுக்கு விளையாடுவான். ஆமென். So careful what you speak. நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. அதனால சில நேரத்தில் வாயை மூடிட்டு இருந்தாலே நலமா இருக்கும். Art of silence, மௌனமா இருப்பதனுடைய கலை. பிரச்சனை வர்றதே வார்த்தையால தான். ஆமென். ஆசீர்வாதம் வருகிறதும் வார்த்தையால தான். வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Words don't return void. They create spaces. வார்த்தை உருவாக்கும். ஆமென். Hallelujah. ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு வார்த்தை வெறும் வார்த்தை தான். வார்த்தை தான். சகோதரிகளுக்கு வார்த்தை உணர்வு. என்னது? ஃபீலிங்ஸ். நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு மனைவி, கணவர் மனைவியை பார்த்து சொன்னாங்கன்னா அப்படியே உணர்ந்துக்குவாங்க. ராவெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கணவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. இதே மனைவி கணவர் இடத்துல சொன்னாங்கன்னா அப்பயே மறந்துடுவார். அவரு கொஞ்ச நேரத்தில் நினைப்பாரு, வா, அப்புறம் வேற ஏதாவது போன்ல பேசுவாரு. அது ஒரு வார்த்தை காத்தாக போய்விடும், காற்றாகிவிடும். பெண்களுக்கு அப்படி இல்லை. அதனாலதான் நீங்க திட்டினா கூட அந்த வார்த்தையை அவங்களால வெளியில எடுக்கவே முடியாது. உணர்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. மனுஷன் செத்தா கூட அந்த வார்த்தையை மறக்க மாட்டாங்க அவங்க. 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் இறந்துட்ட பிறகு அந்த ஆளு என்ன சொல்லிட்டு, சாவர கூட சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லிட்டு போனாரு பாருங்க. நல்லதா சொன்னாலும் சொல்லி அழுவாங்க, என்னை இப்படியெல்லாம் திட்டுவாருங்க அப்படி சொல்லியும் அழுவாங்க. ஆக மொத்தத்தில் அது உணர்வு. இட்ஸ் a feeling. You need to understand the psychology of women. Women psychology புரிஞ்சுக்கணும் நீங்க.
when you say something at them, they feel it. உணர்வாங்க. அப்படியே நைட்டு திட்டிட்டு காலையில போய் தட்டினா மனைவிய பிஞ்சிரும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்க நைட்டு பூரா அந்த கோவத்திலேயே ஸ்டோரேஜ்லேயே இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு அப்படி கிடையாது. என்னடா இது, ஏன் பைத்தியக்கார மாதிரி பண்றாவ, என்னடி உனக்கு கோவம், என்ன நடந்து போச்சு நைட்டு? நான் சொல்லியா தெரியணும், உனக்கே தெரிஞ்சிருக்கணும். உணர்வு, ஃபீலிங். வாழ்நாளெல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. உணர்வு, வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. சிலருக்கு காயம், சிலருக்கு காயம் கட்டுதல், சிலருக்கு ஆறுதல், சிலருக்கு வேதனை, சிலருக்கு கண்ணீர், சிலருக்கு மகிழ்ச்சி, சிலருக்கு துன்பம், சிலருக்கு இன்பம். வார்த்தையில ஆக மொத்தத்தில் ஏதோ நான் சொல்லும் பொழுது வார்த்தை உருவாகுகிறது. இட் கிரியேட்ஸ் சம்திங். வார்த்தை இடைவேளையை உண்டு பண்ணி அதில் தங்குகிறது. Words are so powerful. நிறைய நேரம் அமைதியா இருந்தாலே குடும்பத்தில் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கும். அந்த பாழா போன வாய், அதுக்கு பிறகுதான் வாய்க்கு தமிழ்ல வச்சிருக்கிறாங்க காவாய். ஏன்னா நல்ல வாய் கூட சில நேரத்தில் காவாயா ஆயிடும். தபா, வார்த்தை விடாத, வார்த்தை விடாத, வார்த்தை விடாத சொல்றமா இல்லையா? வார்த்தையை விட்ட மாட்டின நீ. இப்பெல்லாம் எனக்கு போன்ல பேசுறது கூட பயமா இருக்குது. ஏதாவது நான் சொல்லி தொலைய, என் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதிலிருந்து அரசியல்வாதிகள்லாம் மாட்டி தவிக்கிறது பாருங்க. ஏதாவது நேரத்தில் சொல்லுவான், நம்ம ஆளுங்க அதை எடுத்து 4 விதமாக போட்டு, அதை போட்டு மீம்ஸ் போட்டு, அதை போட்டு பெரட்டி பெரிய பிரச்சனையாகி அடுத்த நாள் காலையில் பிரஸ் ரிப்போர்ட்டே கூப்பிட்டுறாரு கவர்னர். நான் இப்படி சொல்லவில்லை, இப்படி நான் சொன்னேன், என்னுடைய வார்த்தைகளை இப்படியாக எடுத்து அவர்கள் வியாக்கியானம் செய்து மொழிபெயர்த்து அதற்கு ஜோடிச்சு மாலை போட்டு. ஐயோ, சும்மா வார்த்தை சொன்னாலே நம்ம ஆளு ஜோடிச்சு விடுறான். ஆமென். அதனால ரொம்ப எப்போ வாயை திறக்கணும்னு தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போ வாயை திறக்க கூடாதுன்னு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க நல்லதா சொன்னாலும் நடக்கும், நீங்க கெட்டதான சொன்னாலும் நடக்கும். மரணத்திற்கும் அதிகாரத்துக்கும் ஜீவனுக்குமான அதிகாரத்தை உன் நாவின் மேல் நான் வைத்திருக்கிறேன், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொற்களின் மிகுதியினால் பாவம் பெருகும், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை kills relationships. உறவுகள் உடையறதுக்கு காரணமே வார்த்தைகள் தாங்க. It is so powerful. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதலாவது வசனம். இரண்டாம் வசனம், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்திருந்தது. 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்க. நம்ம 1ஆம் வசனம் வந்த உடனே பைபிள் 2வது வசனம் பார்த்த உடனே 1ஆம் வசனத்திலேயே 2ஆம் வசனமே பூமி ரொம்ப வெறுமையா இருந்ததா, பூமி ரொம்ப கரடு முரடா இருந்ததா, பூமி நல்லா இல்லை, பூமி இருளா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. பூமி ஆண்டவர் உருவாக்கும் பொழுது பூமி சூப்பரா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதை சிருஷ்டித்தாலும் ஒழுங்கில்லாமல் சிருஷ்டிக்க மாட்டார். ஆண்டவர் எதை சிருஷ்டித்தாலும் எதை சொன்னாலும் வெறுமையாக செய்ய மாட்டார். அவர் செய்ததெல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது, கிரமமா தான் இருக்குது. He made everything beautiful. நம்ம வாயால தான் அதை மோசமா ஆக்கிட்டோம். இந்த 2ஆம் வசனம் நடைபெறுவதற்கும் 1ஆம் வசனத்திற்கும் பெரிய இடைவெளி இருக்குங்க. பிசாசு கீழே விழுந்த உடனே விழுந்த பிசாசு பூமி எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? வெறுமையாகவும் ஒழுங்கினமாகவும் ஆக்கிட்டான். அதனாலதான் ஆண்டவர் திரும்பியும் பூமியை ஒழுங்காக்குறார் மனுஷனை கொண்டு வரதுக்கு முன்னாடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மளை ஒழுங்காக்க வேண்டியதா இருக்குது. அதுவும் எப்படி ஒழுங்காக்குறாருன்னா, எப்படி பூமியை நிரப்புறாருன்னா வார்த்தையால தான். Glory to God.
Thank you, Jesus. So what you speak has density, intensity. நீ பேசுற வார்த்தையில பவர் இருக்குங்க. ஒருத்தனை உடைக்கும், ஒருத்தனை உருவாக்கவும் செய்யும், ஒருத்தனை நொறுக்கும், ஒருத்தனை கட்டவும் செய்யும். It builds and breaks. It bends your back, breaks your back and bends your knees. ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது கசப்பும் உள்ளேந்து வரும், அதே சமயத்தில் மனம் திரும்பலும் உள்ளேந்து வரும். ஒரு உண்மையை சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. முழங்கால் படியிடவும் செய்யும், கசந்து கொண்டு முதுகு உடைச்சிக்கிட்டு என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய சபை, என்ன பெரிய தெய்வம், அப்படியே மாறிடலாம். யூ கெட் பெட்டர் ஆர் பிட்டர். What kind of a response does God's word have on your life? உங்க வாழ்க்கையின் மேல எப்படிப்பட்ட தாக்கத்தை உடையதாக இருக்குது? பிட்டரா இருக்கிறீங்களா, பெட்டரா இருக்கீங்களா? Your words carry power. ஜாம் பண்ண முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் வைஃப் உடைய மைண்ட்ல இருக்கிற மெமரியை டெலீட் பண்ணி விட்டுருங்க ஆண்டவரே. Control, Alt, delete. Amen. Or I will crash the computer. Words are words. வார்த்தை ரொம்ப கொடூரமானதுங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஆசீர்வாதமானதும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே. ஆமென். சொன்ன அப்படி சொல்லணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சாமுவேலுக்கு எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தது, அதனால அப்படி சொன்னான். அதனால ஆண்டவர் விடவே விடலையாம். சேஃப்டி நெட் போட்டு ஆண்டவர் பாதுகாத்தாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தரையில விழுறதுக்கு முன்னாடி அப்படியே யுவராஜ் சிங்கம் ஜான் டி ரோட்ஸும் குதிச்சு அந்த புல்லு மேல கையை வச்சு அப்படி அந்த பாலை தூக்குன மாதிரி எத்தனையோ முறை விழ போச்சு வார்த்தை. அடிச்சாரு ஒரு ஜம்பு, பிடிச்சாரு பந்து, வார்த்தையை பிடிச்சிட்டாருங்க. அதனாலதான் நம்ம பேசின எல்லா வார்த்தையும் பேசிட்டோம், இங்க இன்னும் உயிரோட இருக்கிறோம்னு சொன்னா தரையில விடலைங்க ஆண்டவரே. பாவம் புள்ள அறியாமையில ஏதோ பேசிடுச்சு. கிருபை உள்ளவர் ஆண்டவர். ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். தாவீது மத்தவங்களுக்கு சொல்றான், என் மெய்ப்பராய் இருக்கிறார். என் என்று சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் அவன் தான். யார்கிட்ட சொல்றான்? செகண்ட் பர்சன் நம்ம கிட்ட சொல்றான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். யாரை பத்தி சொல்றான்? கர்த்தரை பத்தி சொல்றான். தேர்ட் பர்சன் யாரு? கர்த்தர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்தி சொல்கிறார். யாரை பத்தி சொல்றான்? ஆண்டவரை பத்தி சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? நம்ம கிட்ட சொல்றான். யார் சொல்றது? தாவீது சொல்றான். எலோஹிம் இருக்கிறார், என்னை நடத்துறாரு, என் மேய்ப்பனா இருக்கிறாரு, என் பலனா இருக்கிறாரு. நான் விடாய்த்து வாடி போகும் பொழுது கூட கர்த்தரிடத்திலிருந்து தான் என் பலனை இழுக்கிறேன். வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் பொழுதும் பிசாசுக்கு வெளிப்படுத்துறாரு, டேய் நான் என் வார்த்தையினால பிழைக்கலடா, தேவ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நான் பிழைக்கிறேன். என் பலனும் என்னுடைய வல்லமையும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் சொன்ன வார்த்தைடா. நீ கொடுக்கிற பிரெட்ல இல்ல என் வாழ்க்கை, அவர் கொடுக்கிற வார்த்தையில இருக்குது. My strength is not from my body, my strength is from God. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் அழகா சொல்றான் பாரு. என் சத்துருக்கள் செகண்ட் பர்சன், முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துறார். மூணாவது யாரு? ஆண்டவர். யாரு பந்தி ஆயத்தப்படுத்துறது? அவரு. மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடக்கும் பொழுது பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் நீர்
செகண்ட் பர்சன் அவரு. நான் நடக்கும் பொழுது, ஏன்னா மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது மனுஷன் கூட வரமாட்டாண்டவரே. எலோஹிம் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், என் கூட நீங்க வருவீங்க ஆண்டவரே. செகண்ட் பர்சனா ஆண்டவரை மாத்திட்டான். வார்த்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மக மகிழ்வோம். ஏசு யோ மேல பார்த்து போடாது, என் மனுஷனை பார்த்து பாடு. நீ சொல்லு மகிழ்ச்சியாக மனுஷனுக்கு சொல்லு. உம்மோடு இருப்பதுதான் செகண்ட் பர்சனே ஆண்டவர். ஆமென். அப்ப மேல பாடு. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அவரை பார்த்து பேசணும் போது அவரை பார்த்து பேசணும், மனுஷனை பார்த்து பேசும்போது மனுஷனை பார்த்து பேசணும். ஆமென். எப்போ அவரை ஃபர்ஸ்ட் பர்சனை செகண்ட் பர்சனா வைக்கணும், எப்போ அவரை தேர்ட் பர்சன் வைக்கணும் தெரியணும். மனுஷங்கிட்ட பேசுறதை தேவன்கிட்ட பேசக்கூடாது, தேவனிடத்தில் பேசுகிறதை மனுஷனிடத்தில் பேசக்கூடாது. உன் வாயை எல்லா காவலினாலும் காத்துக்கொள். பாடு. சிபிஐ, இடி, டிவிஏசி, விஜிலன்ஸ், அசாம் பார்டர் ரைஃபிள், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், எல்லா செக்யூரிட்டியும் இந்தியன் ஆர்மியை போட்டு வாயை மூடு. ஏன்னா உன் வாய் சொல்ற வார்த்தையில கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், Matthew chapter 12 verses 35, 36, 37, 35, 36, 37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் வசனம், ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்றார். அதாவது நம்ம சொன்னோம் பாருங்க, மேல ஜட்ஜ்மெண்ட் அதை வச்சுதான். வேர்டிக்ட் வந்து கெஜ்ரிவால பெயில்ல விட்டாங்க, எலெக்ஷன்ல போய் கேம்பெயின் பண்றதுக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற இம்ரான் கான் கோர்ட்ல போய் சொல்றாரு, அவனை கூட உள்ள விட்டாங்களே, என்னையும் அந்த வேர்டிக்ட்ல வெளியில விடுங்கன்னு போய் பாகிஸ்தான் கோர்ட்ல இம்ரான் கான் முன்னாள் ஜனாதிபதி போய் கேட்கிறார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் என்ன? வார்த்தையின் வல்லமை. போன ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ் இப்படி தீர்ப்பு கொடுத்தார்ல, அதை பேஸ் பண்ணி இப்ப எனக்கும் கூடியா, உன் வார்த்தையினாலே நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். அதனால எடா உடமா பேசக்கூடாது. ஏன்னா மேல போயிட்டு நம்ம அவர் வார்த்தையில ஜட்ஜ்மெண்ட் இல்ல, நீங்க சொன்னீங்க பாரு, மற்றவங்க விட்டீங்க பாரு சாபம், அந்த சாபத்தையே எடுத்து ஆண்டவர் கலெக்ட் பண்ணி நோட் பண்ணி அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. புக் ஆஃப் தி லா ஆஃப் பாஸ்டர் கேலப் எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. என்னெல்லாம் யாருக்கெல்லாம் சாபம் விட்டாரு, என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார், எப்படியெல்லாம் அவங்கள நியாயம் தீர்த்தாரு, அப்படியே அவனை வச்சு செய்யுங்கடா தூதர்களே, சர்வ சேனைகளே. விடாதீங்க விடாதீங்க, அவன் வாயில தானே சொன்ன. ஆக வேதம் சொல்லுகிறது, உன் வார்த்தையினாலே நீதிமானம் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். not by the word of the Lord but by the word of your mouth. தேவனுடைய வார்த்தையினாலே அல்ல, உன் வாயின் வார்த்தையினாலே நீ தீர்க்கப்படுவாய். ஆமென். Glory to God. Watch out. Hallelujah. Art of living is art of silence. வாழும் கலை என்னவென்றால் மௌனமாய் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கலைங்க. ஆமென் ஆமென். உறவுகள் எல்லாம் சின்னாமேனாமா போனது காரணமே அந்த பொல்லாத வார்த்தைகள் தாங்க. ஐயோ, அந்த ஒரு வார்த்தைக்கா எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர். இந்த வார்த்தையை ஏதாவது சொல்லாம இருந்திருக்கலாமே.
37ஆம் வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், பிசாசினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளபடி சொல்லு. இதுல நான் ரொம்ப மாஸ்டர். எக்ஸாஜுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மிகைப்படுத்தி பேசுதல். கேர்ஃபுல்லா இருங்க. உள்ளதை என்னன்னு சொல்லணுமா? உள்ளதை படி சொல்லணும். இல்லதை இல்லைன்னு சொல். சிம்பிளா வச்சுக்கோ உன் வேர்ட்ஸ். எஸ் ஆர் நோ. அமெரிக்கன் எம்பசியில் போனீங்கன்னா கேட்பாங்க, ஏதாவது இது நீங்க வச்சிருக்கீங்களான்னு. நம்ம என்ன தெரியுமா பதில் சொன்னோம்? எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். நம்ம எஸ் ஆர் நோவை சொல்ல மாட்டோமே. ஏன் லேட்டா வந்தீங்க? அது இல்லைங்க, காலையில் எழுந்துச்சேன்னா தண்ணி வரலைங்க. அது ஏன் தெரியுமாங்க? கரண்ட் வரலைங்க. நீ லேட்டா வந்தியா இல்லையா? ஆமா சார், முடிஞ்சு போச்சு போ. அது பஸ் லேட்டா வந்துச்சா? வடை லேட்டா சுட்டானா? அம்மா லேட்டா கட்டி கொடுத்தாங்களா? இப்படிதான் 3 முறையை நான் போய் சொன்னேன். அமெரிக்காவில் கேட்கும்போது, எம்பசியில் கேள்விலாம் கேட்கும்போது, அடுத்த முறை தான் கற்றுக்கிட்டேன். ஐயோ, இவன் விளக்கம் கேட்டால் தான் சொல்லணும், இல்லைன்னா எஸ் ஆர் நோ. எஸ் நோன்னு சொன்ன பாருங்க, நிறைய நோ தான் சொன்னேன், விசா குத்துட்டான். ஆஹா, சும்மா இவங்ககிட்ட வள கொல கொலலாம் பேசக்கூடாது. என்ன சொல்ல வர? கருத்தா ஜோம் பண்ணுன்னு சொல்றாரு ஆண்டவர். சுத்தி சுத்திலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. கருத்தா ஜோம் பண்ணு. ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11, 12. Daniel 10, 11 and 12. Daniel 10, தானியேல் 10, 11. இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கையிலும் தரையை ஊனிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேல், நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவனிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். கர்த்தர் பேசினார்னா எழுந்து நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முழங்கால் படிக்கணும், அப்பதான் கர்த்தர் பேசுவார். முழங்கால் படிக்கிட்டா கர்த்தர் இறங்குவார், எழுப்பி நிற்க வச்சு பேசுவார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ உன்னை தாழ்த்தின பாரு. அப்பொழுது அவனை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளை கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஆண்டவர் சொல்லி வரடா. Glory to God. எதற்காக வந்தாரா? நீ சொன்ன பாரு வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு நான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீ தேவ வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது, வானத்தில வான மண்டலங்களில ஆவிக்குரிய மண்டலங்களில ஒரு பெரிய அசைவை நீ உண்டு பண்ணுகிறாய். You activate the spiritual realms the moment you speak a word. மேலகிற தூதர்கள்லாம் டென்ஷன் ஆகுறான் நீ ஜெபம் பண்ணினா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா இருக்க முடியல அவனால. நீ ஜெபிக்க துவங்கின நாள் முதலே பரலோகத்திலே கேட்கப்பட்டது. The sound of your prayer has been heard in heaven the day you began to pray. சும்மாலாம் இல்லைங்க, உங்க ஜெபம்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவ தூதர்கள் அந்த வார்த்தையை திரும்பவுமா பூமியில கொண்டு வரணும்ட்டு தீவிரிக்கிறார்கள். You activate the angels. தேவ தூதர்களுடைய சேனைகள் எல்லாம் வானத்தில் அப்படியே பரவசம் அடைகிறார்கள், பரபரப்படைகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன் மனதை செலுத்தின முதல் நாள், ஓ glory to God, 21 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன்.
A man of Daniel is a man of prayer. தேசத்துல பிரமாணம் போடுறாங்க ஜெபம் பண்ண கூடாதுன்ட்டு. நீ என்ன வேணாலும் போடுறா. அரண்மனை விட்டு வெளியில வரான், நேரா வீட்டுக்கு போறான், ஜன்னலை திறக்கிறான், எருசலேமை நோக்கி பார்த்து தானியேல் ஜெபம் பண்ணான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம தேசத்தில் அந்த மாதிரி போடணுன்ற. அல்லேலூயா. அப்பதான் தானியேல் எல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நீ என்ன வேணாலும் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பண்ண போற? சிங்க கம்பியில போட போறியா? போடு. என்ன அக்கினியில போட போறியா? போடு. ஐ டோன்ட் கேர். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரியா? என் ஜெபத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணும்போது இறங்குறாங்க ஐயா தூதர்கள், பார்க்க முடியா உன்னால. சிங்க கபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தானியேல் ப்ரிப்பேர்டா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கத்தின் வாயை ஜெபத்திலே கட்டிட்டு தான் போறாரு. ஆமென். அக்கினியில போகும் பொழுது நேபுகாத்நேசார் பார்த்து சொல்றான், தானியேலே உன் தேவன் உன்னோடு இருந்தாரா? தானியேல் அரண்மனையில இருக்கும் போது பார்க்க முடியாத தேவனை தானியேல் சிங்க கபியில இருக்கும் பொழுது நேபுகாத்நேசார் பார்த்து சொல்றான், உன் தேவன் உன் கூட இருந்தாரா? உன் பிரச்சனையில தேவன் உன் கூட இருக்கிறான்றத ஆண்டவர் பார்ப்பாரு. ஜனங்க பார்ப்பான், உன் எதிராளி பார்ப்பான். உனக்கு நல்லது நினைக்காதவன் தேவன் உன் கூட இருக்கிறாருன்றத பார்ப்பான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஸ்தோத்திரம் தான் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். நிறைய நேரம் நம்முடைய வார்த்தை திரும்பவும் வராதபடிக்கு மேல அரெஸ்ட் ஆகி நிற்கும். மேல இருக்கிற ஆவிகள் என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை என்ன பண்றான்? கேப்சர் பண்ணி வைக்கிறான் பாருங்க மேலேயே. ஏன் ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? நம்மளாம் 21 நாள்லாம் ஜெபிக்கிறது இல்லை. தானியேல் 21 நாள் ஜெபிச்சான். அதுக்கு முன்னாடி ஏன் ஜெபிச்சான்? அதுக்கு பின்னாடி ஏன் ஜெபிச்சான்? அதுக்கு நடுவுலையும் ஜெபிச்சான், சிங்க கபிலையும் ஜெபிச்சான், எல்லாத்துலேயும் ஜெபிச்சாங்க. 21 நாளா மேல போராட்டம். தூத சேனைகள் கீழே இறங்கி வரணும், வார்த்தைக்கான பதிலை கொடுக்கணும். தானியேலுக்கு வராங்க, மேல பெரிய போராட்டம். உடனே கேப்ரியல் மைக்கேலுக்கு போன் போட்டார். Come on மைக்கேல். அவன் பயங்கரமான யுத்த புருஷன். வாயா கீழே, ரொம்ப மோதுறானுங்க, நிறைய பேர் மோதிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க வார்த்தையை ஜெபிச்சு நீங்க பேசும் பொழுது வார்த்தை தேவனிடத்தில் கேட்கப்படுகிறது. தேவ வார்த்தை கீழே அநேக நேரத்தில் வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய ஆவிகள் அதை தடை செய்து அதை கைது செய்து பிடித்திருக்கிறது. ஆனா நீ தொடர்ந்து ஜெபிக்க 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 வானத்திலிருந்து தூத சேனைகள் உனக்காக இறங்கி உனக்கு எதிராக இருக்கிற, உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற, உன்னுடைய வெற்றிக்கு எதிராக இருக்கிற, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற, உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் தேவ தூதர்களின் சேனைகளை தேவன் வானத்திலிருந்து அனுப்பி உனக்காக யுத்தம் செய்ய வைக்கிறார். The angels fight your battle the moment you speak. நீங்க பேசினா போதுங்க, தேவ தூதர் சேனைகள் இறங்குகிறார். அவருடைய வசனத்தின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் கேட்கிற தேவ தூத சேனைகளே, சௌரியவான்களே, அவர் வார்த்தையை நிறைவேற்றுங்கள். ஆனா
நமக்கு ஜெபிக்க பிடிக்காது, ஜெபிக்க மாட்டோம். we don't pray, we don't pray, we don't pray. we don't speak. நம்ம பேசுறது இல்லைங்க, விசுவாசமா பேசுறது இல்லை. ஆமென், ஆமென். நீங்க சொல்ற ஆமென்லயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம வேணாமான்னு கேட்கிறேன். ஆமென். உங்க ஆமெனே ஆசீர்வாதம் எனக்கு வந்தா வரட்டும், வேணாம போட்டோம், சீக்கிரமா அதை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி நாங்க போறோம், நீ பேசுறது போதும், எங்களுக்கெல்லாம் சொல்றாரு ஒரு வாயை மூட. நான் சொல்றேங்க, வார்த்தை எனக்கு வெளிப்பட்ட உடனே நான் வார்த்தையை பேசுறேன், அடிச்சு சொல்றேன், உங்க எல்லாரை விட ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சொல்லுவீங்க, உன்னை ஆசீர்வதிச்சவன் நான் ஏன் ஆமென் சொல்ல? ஆண்டவர் என்னை விட உங்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தால் நீங்கள் ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்ச தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல இருக்கிற வெறுப்புலையும் கசப்புலையும் அவனை விட நாங்க நல்லா தான் இருக்கிறோம்னு ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா போதும், வானத்திலிருந்து சேவ தூதர்களின் சேனைகள் சௌரியவான்கள் இறங்கி உனக்காய் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாங்க. They want to fight your battle. Amen. I learned to make the angels work for me. தேவ தூதர்கள் எனக்கு வேலை செய்ய வச்சிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 வசனம். Genesis chapter 21 verses 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். Oh, hallelujah. The heavens hearken to the cry. இஸ்மவேல் என்ன சொல்லி அழுதான்னு எனக்கு தெரியலைங்க. சில நேரத்தில் என்னன்னு தெரியாமையே அழுதுகிட்டு இருப்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் எந்த ஜபத்தையுமே நிராகரிக்கலைங்க. எல்லா ஜபமும் ஆண்டவர் துருத்தியில் ஏந்திக்கிட்டே தான் இருக்கிறார். சில ஆவிகள் நமக்கு நடுவில் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். ஹalleluya. குழந்தை அழுதுச்சா, தேவ தூதன் ஆகார பார்த்து கேட்கிறான், ஆகாரே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்னு எனக்கு தெரியல, பைபிள்லயும் இல்லை. ஆனா ஏதோ சொல்லி ஜெபம் பண்ணாங்க. தேவ தூதர்களும் தேவ சேனையும் தேவன் சத்தத்தை கேட்டாரு. தூதர்கள் இறங்குகிறார்கள். ஆமென். ஹalleluya. சில நேரத்தில் காரில் போகும் பொழுதோ இல்லை எங்கேயாவது நடக்கும் பொழுது, அதாவது எந்த வேலை செய்யும் பொழுதும் திடீர்னு நானும் ஆண்டவரை ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம். அழுவேன் தேம்பி தேம்பி, என்ன ஆண்டவரே பா உங்கள் கிருபை ரொம்ப நல்லது ஆண்டவரே. ஐயோ ரொம்ப காலம் இந்த கிருபை அறியாமல் இருந்துட்டேன் அப்பா. தேவனை நான் அந்யோன்யமாக ஐக்கியப்படும் பொழுது ஐயோ ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார், என்ன அறியாமல் அழ ஆரம்பிப்பேன். ஆண்டவர் மகிமைப்படுத்தும் தேவ ஆவியானவர் அப்படியே உள்ளங்களை நிரப்ப ஆரம்பிப்பாருங்க. ஒரு அபிஷேகம் உள்ள வரும். அந்நிய பாஷை கத்தமா பேசுவேன். கார் உள்ளே ரேகாபா தாரா லாபா ஷேதாரா லாபா. நான் செபிக்கும் போதே தெரியும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிக்கிறார் என்கிறதான நிச்சயத்தோடு கூட ஜெபிக்கிறேன். விசுவாசமானது காணப்படாத என்னுடைய நிச்சயமும் நம்பப்படாதவை என்னுடைய உறுதியுமாய். It is the substance. Amen.
ஏசாயா 55:9-10 பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளும் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 11ஆம் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவன் வார்த்தையை அனுப்பினார்னா சும்மா திரும்பாதாங்க. என்னத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடித்து அந்த வார்த்தை திரும்பவுமா தேவனிடத்தில் திரும்பும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல். அப்ப வார்த்தை என்ன பண்ணும்? திரும்பும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்காக அந்த வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தை என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரிடத்துல திரும்பி போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால அந்த மாதிரி வார்த்தையை நல்லா பேசணும், வாயை திறந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாயை அப்படி பிளஸ் பண்ணணும். ஏசாயா ஜெபம் பண்றாரு, அசுத்த உதடுகள் நிறைந்த மனுஷர்கள் நடுவில் இருக்கிறேன், ஐயோ நான் அதமானேன். முதல்ல என்ன தெரியுமா பண்ணார் ஆண்டவரே? மேலே இருந்து ஒரு அக்னி தழலை எடுத்து ஏசாயா வாயில தான் முதல்ல வச்சார். உன் வாயை முதல்ல சுத்தமாக்குறேன், அப்புறம் நீ சும்மா அதெல்லாம் மற்றவங்களை போய் அப்புறம் சுத்தமாக்கு. வாயை, உன் வாயை பார்பிக்யூ பண்றேன், உன் வாயை நெருப்பால சுடுறேன். உன் வாயை சுட்டா ஊரு நல்லா இருக்கும். தீர்க்கதரிசி வாய் நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வாய் சரியில்லை, மற்றவன் வாயை பத்தி பேசாத, உன் வாயை சுத்தமாக்குற. எரேமியா, உன்னை தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் உன்னை நான் ஏற்படுத்துகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். Jeremiah chapter 1 verses 9 and 10. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கின்ற என்று. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். I will hasten that prayer, that word, I will quicken that word. என் வார்த்தையை தீவிரமா நிறைவேற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஃபாஸ்டன் பண்ணிட்டு வராங்க ஆண்டவர். ஆமென். ஆண்டு சொல்றாரு, உன்னை தேசத்தின் மேல ஜாதிகளின் மேல இன்னவா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமா, உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், பிடுங்கவும் இடிக்கவும் இன்றைய தினம் ஜாதிகளின் ராஜ்யங்களின் ஏற்படுத்தினேன் கர்த்தர் என்னுடனே சொன்னார். நீ என்னத்தை காண்கின்றாய்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கின்றேன். வாதுமை மரம்னா ஆல்மண்ட் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா சீக்கிரமா செய்யறதுக்கு இணங்குகிற ஒன்றாம். குவிக், ஃபாஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, I will quicken that word. அந்த வார்த்தையை தீவிரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன்றாரு, ஃபாஸ்ட் ஆக்கிடுறேன். உன்னுடைய பிரேயரை, உன் பெட்டிஷனை, உன் சப்ளிகேஷனை, உன்னுடைய ஜெபத்தை, உன் வேண்டுதலை, உன்னுடைய இதயத்தின் ஆவலை சீக்கிரமா நான் தீவிரப்படுத்துறேன். உன்னை தேசத்தின் மேல வைக்கிற. நீ பேசியா தேசத்தின் மேல? தேசத்துல என்ன நடக்கணும்னு நீ சொல்லு. நீ சொல்றது நடக்கும். ஆகாப் ராஜாக்கு முன்னாடி போய் எலியா சொல்றதுக்கு முன்னாடி மழை தேசத்துல 3 வருடங்களும் 6 மாதங்களும் மழை பெய்யாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எலியா கிட்ட. ஃபுல்லா லோடோட தான் போறான். அங்கெல்லாம் போய் லோட் ஆகல, லோட் பண்ணிட்டு தான் போறான். போய் ஆகாப் கிட்ட தைரியமானது சொல்றான், 3 வருஷம் மழை பெய்யாது. யாக்கோபுல வாசிக்கிறோம்,
எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். கருத்தா ஜெபிச்சானா தேசத்துல மழை பெய்யவில்லையா, திரும்பவும் கருத்தா ஜாமனானா மழை பெஞ்சுதான். ஆக மொத்தத்துல ஓட விட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கவிழ்க்கவும் கட்டவும் பிடுங்கவும் நாட்டவும் ஜாதிகளின் மேலும் தேசத்தின் மேலும் உன் தேசத்துல நீ பார்த்து பேசுற வார்த்தை உன் தேசத்துல நடக்கணும். உன் வார்த்தையை கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அனுப்பணும் ஆண்டவர்கிட்ட. உன் வார்த்தையை கூட செக் பண்ணி பரிசோதித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கருத்தா ஜெபிக்கிற ஆண்டவரே, கருத்தா ஜெபிச்சானாங்க. ஆனா நம்ம போல மனுஷன் தாங்க. ஆனா சொன்னதை செஞ்சாரு பாருங்க ஆண்டவரு. வானம் திறக்கணும்னா திறக்குது, வானம் மூடணும்னா மூடுது, ஆசீர்வாதம் வரணும்னா வருது, ஆசீர்வாதம் வேணாம்னா நிக்குது. உன் குடும்பம் உன் வாயில இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். கண்ட்ரோல் உங்க வாயில வச்சிருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹalleluya, hallelujah, glory to God. எலியா கருத்தாய் ஜெபிச்சானா. டேய் போடா மொட்டை தலையா, டேய் போடா மொட்டை தலையா, ஏறி போடான்னு சொன்னானுங்களா சின்ன பசங்க வந்து. திரும்பி தேவ நாமத்தினாலே உன்னை சபிக்கிறேன்னு சொன்னாராம். 2 பெண் கரடிகள் வந்து 42 வாலிப பிள்ளைகளை பீரிட்டு போட்டதா. ஹalleluya. தீவிரமாய் நிறைவேற்றுகிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹalleluya. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அந்த வார்த்தை நம்ம மேல வந்துடக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட எலியா நம்ம ஊர்ல இப்ப இல்ல. இல்லைன்னா நம்மளால ஓட விட்டுருப்போம். நம்மளாம் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். மொட்டை தலையா எலியா. தேவ சமூகத்தில் ரொம்ப சீரியஸா இருக்கணுங்க. ஆமென். கிண்டலு நையாண்டி அதெல்லாம் வேற வெளியில. தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா நிக்கணும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஏன்னா வார்த்தை நிற்கும், வார்த்தை நிலைக்கும், வார்த்தை உருவாக்கும், வார்த்தை காரியத்தை நடப்பிக்கும், காரியத்தை வாய்க்க செய்யும். வார்த்தை ரொம்ப முக்கியங்க. யாக்கோபு சொல்றான், என் ஆத்மாவிலேந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்யா. அப்படி ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் வரணும். ஆத்மாவிலிருந்து ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறாங்க. அவரால் ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. உன் பிரேயர் லைஃப், உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக அவ்வளவு கரை திரை அற்றதாக இருந்தா தேவன் நீ கேட்கிற காரியத்தை செய்வாருங்க. சாமுவேல் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஆண்டவர் தரையில விழவே இல்லை. ஏன்னா வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி நின்றதுங்க நீதியா. மத்தேயு 8:8 நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். ஓ ஆண்டவரை சும்மா அவனே உசுப்பி விட்டாங்க. அவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல்ல நான் பார்க்கலையேப்பா. என்ன அறியாத ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நீ எங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம் ஆண்டவரே. வார்த்தையின் பவர் தெரியுது பாருங்க அவனுக்கு. சொல்லி அனுப்புங்க. Command your words. Let them march to my house. உங்க வார்த்தைக்கு கட்டளையிடுங்க. உங்க தூதர்கள் அந்த வார்த்தையை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஆண்டவரே கொடுப்பாங்கப்பா. நானே நூற்றுக்கு அதிபதி தான், ஆனா என்னை விட பெரிய அதிபதி, ஜீவனின் அதிபதி நீங்க ஆண்டவரே. நான் நூற்று அதிபதி. நான் ஒரு வார்த்தை சொன்னா 100 பேர் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்ப்பா. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அதை தீவிரப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா கூட அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சான்ட்டு எடுத்து பார்ப்போம்.
டபுள் டிக்கு வந்துருச்சாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ப்ளூ டிக்குன்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி என் ஃபோனில் வந்ததே இல்லை. அதனால் எல்லோரும் கேட்பாங்க அந்த ப்ளூ டிக்கு வரல என்னன்னு எனக்கு தெரியல. அதை ஆஃப் பண்ணி வைக்கலாமான்னு தெரியல. நான் அதை பண்ணலை, அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நம்ம 2 டிக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டபுள் டிக்கு வரணுங்க. ஜெபம் பண்ண ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ப்ளூ டிக்கு அனுப்பின ஆண்டவர், கம் ஆன் ஐ ஹர்ட் யுவர் வேர்ட், உன் வார்த்தை வந்துருச்சியா, அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எலியா கருத்தாய் ஜெபிச்சானா, உங்க வார்த்தையை சொல்லி அனுப்புங்க ஆண்டவரே, டபுள் டிக் போட்டு எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. அதான் பேதுரு சொன்னா, பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல, என்னிடத்துல ஒண்ணு இருக்குது, அதை நான் உன்கிட்ட தரேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து குதித்து அவன் நடனமாடி அவன் தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தினான். அடுத்த நாள் முதல் பேதுரு போய் திரும்பவும் அதே தான் சொல்றான், பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, என்கிட்ட இருக்கிறத உன்கிட்ட கொடுக்கிற, என்கிட்ட இருக்கிறது தேவ வார்த்தை. I'm loaded with God's word. வார்த்தையினால நிரம்பி இருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் பேசுறேன். பேதுரு நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு சுகமானார்கள். நம்ம நடக்கணும், நம்ம நிழல் பட்டு மரித்தவன் மேல நிழல் விழணும், அவன் எழுந்திருக்கணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இயேசு மட்டும் தான்ங்கிறாரு. அதை உன்கிட்ட தரேன், அதை எடுத்துக்கிட்டு போ. இயேசு எழுப்புவார், உன்னை மரித்தவனை எழுப்புவார். அதனால தான் போயிட்டு லாசருவே வெளியே வா, லாசருவே வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்து முழு சேனையாய் மாற்றக்கூடிய வார்த்தை தேவ வார்த்தைங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொன்னா நடக்கணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The Lord must honor the word that you speak, that come out of your mouth. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் லோட் பண்ணி தான் அமைச்சிருக்கிறார். ஆமென். நீ சொல்லுவ, சொன்னது நடக்கும். ஆமென் ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நின்று சொல்லணும், நீங்க அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும், அப்படி பேசணும், ஆண்டவர் செய்வாருங்க. ஆமென். சாட்சி சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஆனா சொன்னதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே வராரு. அதனால தான் நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை விட என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்ற. ஆமென். கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், மெதிச்சு கூட சொல்லுவேன். Stand before God. என் முன்னாடி சிரம் தாழ்த்தி மனத்தை ஊற்றி, தானியேலே நீ ஜெபிச்ச பாரியா, அந்த காரணத்தில் நீ ஜெபிச்ச பாரு, என் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் நின்று சத்தம் போடுறாருங்க. எங்க நின்று சத்தம் போடுறாரு? வனாந்தரத்தில் நின்று கூக்குரல் இடுகிறார். வனாந்தரத்தில் எவனுமே கிடையாது, வனாந்தரத்தில் யாருமே இல்லைங்க. ஆனா வனாந்தரத்தில் நின்று வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உன் வாழ்க்கை நீ வனாந்தரத்தில் இருக்கலாம், நீ சொல்றதை யாருமே கேட்காதது போலவே இருக்கும். மேலையும் போகல கீழையும் போகல, ஆண்டவரே என் வார்த்தை எங்கதான், ஆண்டவரே என் வார்த்தை போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரையா, ஆயிரமான ஜனங்கள் வந்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் அவன் கையில பெறுவாங்க. யோவான் ஸ்நானகரே, சற்று தனிமையும் வினோதமான வித்தியாசமான மனுஷன் தாண்டா நீ. பெரிய ஆளுங்க எப்பயுமே வினோதமா தான் இருப்பாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கூட்டத்தோட வர மாட்டாங்க, சிங்கிளா தான் வருவாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கூட்டத்தோட என்னைக்கெல்லாம் போனேன்னா அன்னைக்கெல்லாம் அடி வாங்கினேன் நான்.
தனியா என்னைக்கெல்லாம் போனோம்னா அன்னைக்கெல்லாம் கர்த்தர் வெற்றியை தந்தாருங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட வருவாரியா? எகிப்தியன் பார்த்து சொல்லுவான், ஐயோ கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தை தாண்டி சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகும் பொழுது எகிப்தியர்கள் ரதத்தின் மேல இருந்து சொல்றான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரா. ஓ, சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கும் போது சிறைச்சாலையின் அதிபதி சொல்றான், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அண்ணி உங்களை பார்த்து சொல்லணும், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் வந்துச்சு, சத்தத்தை கேட்டு மனுஷகுமாரனே வந்தாருங்க. யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞான ஸ்நானம் பெறுவதற்கு வந்தார். வானம் திறந்தது, தேவனுடைய சத்தம் அவன் மீது வருகிறது. வார்த்தை திரும்ப வருது பாருங்க, வார்த்தை, என் நேசகுமாரன் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆவியானவரினாலே வனாந்தரத்துக்கு நடத்தப்படுகிறார். எதனால நடத்தப்பட்டார் தெரியுமா? பிரச்சனை அதிகம்தான், ஆனாலும் வார்த்தையை கேட்டாரு பாருங்க, வார்த்தை அவரை தூக்குங்க. அப்போ பிசாசு சொல்றான், ஆண்டவரே பிரெட்டை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்றான். அவர் சொல்றாரு, மனுஷன் பிரெட்னால மாத்திரம் அல்ல, ஆமாங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 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 வார்த்தையினால பிழைப்பான். கடைசி காலங்களிலே ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார், பிற்காலங்களில் மனசாட்சியிலே சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களிலே பிசாசினுடைய உபதேசமா அதை கேட்டு விசுவாசத்திலிருந்து நழுவி விடுவார்கள். உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். உங்க வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப பாசிட்டிவா இருங்க, நல்லா பேசுங்க, நல்ல காரியம். உங்க குடும்பத்தில் நீங்க என்ன சொல்றீங்களோ கர்த்தர் அப்படி செய்வாருங்க. உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க மனைவி நல்லா இருப்பான்னு சொன்னா நல்லா இருப்பாங்க, உங்க கணவர் நல்லா இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க. போய் சாவுனா சாவான், வாழனா வாழுவான், வாசல் கர்த்தர் திறப்பார்னா கர்த்தர் திறப்பாருங்க. வார்த்தையை கர்த்தர் தீவிரப்படுத்துவார். வார்த்தையை பிடிச்சுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு அருளின வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழவே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் மகிமைப்படுத்த போறோம். Thank you Jesus, thank you Father, hallelujah, glory to God, glory to God, glory to God. நல்ல மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, நல்ல வார்த்தைகளை உங்க பிள்ளைகள் மீது நாங்க பேசுறோம் ஆண்டவரே. We speak good words Lord, hallelujah. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ திரும்ப வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஓ hallelujah. உன் களஞ்சங்களிலே குறைவு ஏற்படுவது இல்லை. உன் பிள்ளைகள் hallelujah உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை இது முதற்கொண்டு ஆசீர்வதித்து ஹல்லேலூயா உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நல்லா ரிசீவ் பண்ணுங்க கர்த்தருடைய வார்த்தையை. நான் சொல்லும் பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையில, உங்க பெற்றோர்களின் வாழ்க்கையில. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். ஆமென். Hallelujah, hallelujah. Thank you Jesus. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை.
கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. நீ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே.